நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுகிறோம். எங்கள் மீட்பரும் இந்த லட்சகரமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நல்லதுக்காக நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-13. வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்தில் இருக்கிறார். அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவன் சொல்லுகிற காரியம் உமக்கு சித்தமானால். அவன் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஏசப்பா எனக்கு இப்படி இருக்கு, என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரிடத்துல ஒரு சுகத்தை கேட்கறது கூட அவன் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சுத்தமாக்க என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ சுத்தமாக்குகிறது என்பது என்னவென்று சொன்னால், எல்லா வியாதியும் சொஸ்தமாக்குகிறது. சொஸ்தமாக்குகிறதுனா குணமாக்குகிறது. ஆனால் இந்த குஷ்டரோகம் என்ற வியாதி மாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சுத்தமாக்குகிற வியாதியாய் அன்றைக்கு காணப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய அவர் கட்டளைகளிலே அவர் சொல்லும் பொழுது உபாகமத்துல நான் பார்த்தீங்கன்னா அதை பத்தின ஒரு பெரிய டீட்டெயிலே இருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னா, இந்த குஷ்டரோகம் என்ற ஒரு காரியம் வரும்பொழுது அது தீட்டு என்று ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அது ஒரு சுத்தமில்லாத ஒரு வியாதி. எது? குஷ்டரோகம். அப்படிப்பட்டவனுக்கு அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாளையத்துக்கு புறம்பாகவே ஒரு பட்டணத்தை கட்டி வச்சிருப்பாங்க. ஜனங்கள் இருக்கிற இடத்துல அவன் இருக்கக்கூடாது, ஜனங்கள் வாழ்கிற இடத்துல அவன் இருக்கக்கூடாது, ஜனங்கள் நடமாடுகிற இடத்துல அவன் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி தான் இந்த குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் பிடித்தவனை பட்டணத்துக்கு வெளியே ஒரு பட்டணத்தை கட்டி, பாளையத்துக்கு வெளியே, ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு வெளியே ஒரு பட்டணத்தை கட்டி, அவன் இந்த குஷ்டரோகம் சரியாகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணக்கூடாது? ஊருக்குள்ளே வரவும் கூடாது. அப்படி சரியாயிட்டாலும் அவன் என்ன பண்ணணும்னா, நேராக போய் அதை ஆசாரியனுக்கு காண்பித்து அது சரியாயிடுச்சு அப்படின்னு ஆசாரியன் கன்ஃபார்ம் பண்ணா அவன் அதற்குரிய பலிகளை செலுத்திவிட்டு தான் அவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ஊருக்குள்ளே வரணும். அப்படிப்பட்ட ஒரு தீட்டு நிறைந்த வியாதியாக பார்க்கப்பட்டதுதான் இந்த குஷ்டரோகம். அதனாலதான் அவன் ஆண்டவரிடத்துல சொன்னார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்ல. இல்லைன்னா என்னை சொஸ்தமாக்க, இல்லை என்னை குணப்படுத்த அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இது சுத்தமாக்கப்பட வேண்டிய ஒரு வியாதியாய் பார்க்கப்பட்டபடினாலே அவன் அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவனை குணப்படுத்துகிறாய் நாம் பார்க்கிறோம். முதலாவது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னார், அவன் ஆண்டவரிடத்திலே உமக்கு சித்தமானால். நாம அநேக விஷயங்களை ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கிறோம்னா, நம்ம ஆண்டவரிடத்திலே கொடுத்து வைத்து விட்டு நம்ம கேட்கறது போலதான் கேட்கிறோம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரிடத்துல கட்டப்படுவோம். யாராவது நம்ம ஆண்டவரே உனக்கு சித்தமான எனக்கு ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்குமா? கேட்டிருக்குமா? கிடையாது. உனக்கு சித்தமானால் எனக்கு ஒரு 10,000 கிடைக்கணும், அதை செய்யுங்க சொல்லியிருப்போமா? கிடையாது. உமக்கு சித்தமானால் எனக்கு ஒரு வண்டி கொடுங்க அதை சொல்லியிருப்போமா? கிடையாது. நாம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டே வாங்குறவங்க. நாம அவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கிற மாதிரி தான் கேட்போம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே இதை நடத்துங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்க, ஆண்டவரே. அப்படி அவர் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிச்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு நடக்கும். ஆனால் இவன் இவ்வளோ பெரிய கொடுமையான வியாதி உள்ளவன் இல்லையா? எல்லாரும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவன். ஆனா அவன் அப்போ கூட ஆண்டவருக்கு உங்களுக்கு சித்தமா இருந்தா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தா என்ன பண்ணுங்க? நீங்க சுத்தமாக்க
வியாதியிலும் அவன் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை. அவர் என்னை சுத்தப்படுத்த அவர் சுத்தமா இருக்கிறாரா? இன்னொன்னு, எந்த மனுஷனும் என்ன பண்ண மாட்டான், அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் இன்னும் கூட பேச மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வியாதி, ஏன்னா இது பரவக்கூடிய ஒரு வியாதி. இப்படிப்பட்ட வியாதி உள்ள ஒரு மனுஷனிடத்துல இன்னும் கூட பேச மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் போயிருக்கிறேன், என் சரீரத்தை அவர் என்ன பண்ணுவாரு, சுத்தப்படுத்துவார். அவருக்கு நிச்சயமாய் இதற்குரிய ஒரு சித்தம் இருக்கிறதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை அவர் மீது இருந்தபடினாலே அவன் சித்தம் என்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். நீங்க பார்க்கும்போது சித்தம் என்பது இந்த வியாதி என்ற ஒரு காரியம் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் என்ற ஒரு காரியம் மாத்திரமல்ல, தேவன் செயல்படுத்துகிற காரியத்திலும் அவர் சித்தம் வச்சாதான் எல்லாமே நடக்கும் இல்லையா? நீங்க பார்க்கும் பொழுது யாத்திராமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, தேவன் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கிறதற்கு தேவன் ஒரு மனுஷனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் அந்த மனுஷனை குறித்து சித்தம் வைத்து விட்டார். அவர் சித்தம் வைத்து, நீ கடந்து போய் நீ என்ன பண்ணும், இப்படியாய் நீ என்ன பண்ணும், என் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் வைத்து அவர் அனுப்புகிறார். ஆனால் அந்த மனுஷன் ஆண்டுகிட்ட சொல்றான், என்னன்னு சொல்றான், உமக்கு சித்தமான யாரையாவது நீங்க என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. சில வேளைகளிலே நாம் என்ன செய்வோம்னா, தேவ சித்தத்தை நாம் மாற்றுகிறதற்கு முயற்சி செய்வோம். இந்த மோசேயை போல தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். ஆனால் நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், தேவனுக்கு ஒரு ஐடியா கொடுப்போம் இல்லையா? ஆண்டவரே இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே. நாம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு ஒரு ரூட் போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு அதுதான் பிடிக்கும், நமக்கு அந்த வழிதான் பிடிக்கும், நமக்கு அந்த அப்படி செஞ்சாதான் நமக்கு பிடிக்கும். அதனால நாம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, மோசே ஆண்டவரே நீதான் போகணும், உன்னதான் அனுப்ப போறேன், நீதான் உனக்கு எல்லாம், உனக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன், நீ போன்றாரு. ஆனா அவ்வளவையும் கேட்டுக்கொண்டு இந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, உமக்கு சித்தமான யாரையாகிலும் நீ என்ன பண்ணும், அனுப்பும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் எனக்கு உன் மேலதான் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க, சித்தத்தை மாற்ற நினைக்கிறார்கள். இன்னொன்னு, தேவன் நம் மீது ஒரு ஐடியா வச்சிருக்கிறாரு, இப்படித்தான் இந்த ட்ராக்ல தான் நான் உன்னை நடத்த நான் சித்தம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நாம அதை மாற்ற முயற்சிக்கிறோம். கஷ்டம்தான், தேவன் நமக்கு வச்சிருக்கிற ட்ராக் கஷ்டம்தான், அது கண்டிப்பா நமக்கே தெரியும். கர்த்தர் நடத்துகிற நடத்துதல் என்னைக்குமே ஈஸியா இருக்காது. கர்த்தருடைய கருத்துல ஆண்டவரே இந்த காரியத்தை உங்க கையில விட்டுட்டு நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க நடத்துங்கன்னு ஒரு காரியத்தை விட்டுடுங்க, ஆனா அது உங்களுக்கு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நமக்கு லகுவா இருக்காது. தாமதிக்கும், தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், ஏளனங்கள் வரும், துரோகங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனாலும் நாம் கர்த்தரிடத்துல விட்டு விட்டு நாம் பார்த்துக் கொள்வாங்க. நம்ம கடந்து போனோம்னா நிச்சயமாய் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவரும் நமக்கு என்ன பண்ணுவாரு, செவ்வையாக்குவார். என் மலைகள், உன் மலைகளை வழிகளாக்குவேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் மலைகள் இது இல்லாம நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னாரு, கிடையாது. மலைகளை நான் என்ன பண்ணுவேன், வழிகளை மாற்றுவோம். பாதைகள்ல மலைகள் வரும். மலைகள் போது பெரிய பெரிய பாறை தான், பெரிய பெரிய மலை சும்மா சாதாரணமா சுமத்தா இருக்காது இல்லையா? பாறைகள் இருக்கும், முட்புதர்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லும், மலைகளை நான் என்ன பண்ணுவேன், வழிகளாக்குவேன். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டோம்னா மலைகள் நமக்கு வரலாம், நம்ம வாழ்க்கையில வரலாம். ஆனா கர்த்தருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுத்துதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டு போக வேண்டும். நிச்சயமாய் நாம் அப்படி கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை என் சித்தத்துக்கு நான் அமைத்துக் கொள்ள என்று போகும் பொழுது பாதை நல்லா இருக்கும், ஆனால் ஒரு பெரிய படுகொழி அந்த இடத்துல என்ன பண்ணிடும், எல்லாம் போயிட்டு இருக்க பாதையில ஒரு பெரிய படுகொழி வந்தா எந்த பக்கம் போக முடியும்? இந்த பக்கமும் வழி கிடையாது, அந்த பக்கமும் வழி கிடையாது. ஆனா சின்ன சின்ன கல்லுகளும் முட்களும் வந்தா எடுத்து போட்டு போகலாம். ஆனா பெரிய பாதாளம் வந்துச்சா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம பாதையில எங்க குழி இருக்கு, எங்க பாதாளம் இருக்கு, அது இல்லாதபடிக்கு அவர் என்ன பண்ற, நம்ம நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் கர்த்தர் நடத்துகிற, கர்த்தருடைய சித்தத்துக்கும் நம்முடைய சித்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ நாம சின்ன இந்த வருகிற பிரச்சனைகளுக்காக
அங்கே உதவி செய்ய கர்த்தரால் கூட முடியாமல் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நாம நம்முடைய சூழ்நிலைகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். அதனால இங்கே ஆண்டவர் மோசே என்ற ஒரு மனுஷனை அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட அவர் சொல்றாரு, உன் பாதையில பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனாலும் அவர் அதற்கு தயாராக இல்லாம சொல்றாரு, உமக்கு சித்தமான ஒரு மனுஷனை நீ என்ன பண்ணுங்க, நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுதான் நம்ம இந்த சம்பவத்துல இந்த யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யாத்திராகம் 33:19 நீங்க வாசிப்பில்லானால், யாத்திராகம் 33:19 இங்கே நாம் பார்க்கும்போது இதே மோசே தான் ஆண்டவர் பண்றாரு, அனுப்புறாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, உமக்கு சித்தமானவர்களை நீங்க அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் கர்த்தர் விடல. கர்த்தர் என்ன செய்யறாரு, அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவர் கடந்து போகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். இப்படி வழிநடத்துகிற ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே மோசையோடு கூட இடைப்படும் பொழுது அவருடைய ஜனங்களை கானானுக்கு நேராய் மோசையை கொண்டு ஆண்டவர் வழிநடத்துகிறார். சொன்னது ஆண்டவர் தான். என்னது, நீ என் ஜனங்களை கொண்டு போ, அவருடைய கானானுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொண்டு போவேன், உன் மூலமா அவரை வழிநடத்து சொன்னது ஆண்டவர் தான். ஆனா ஈஸியா கானானுக்கு போயிட்டாங்களா? கிடையாது. கானானுக்கு போறதுக்குள்ள அவங்க சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம், எதிரிகள் ஏராளம், அதை குறைபடுகிற சூழ்நிலை போல இருந்த நிலைமைகள் ஏராளம். வனாந்திரமான நிலைமை, வனாந்திரத்துல தண்ணி இல்லாத நிலைமை. ஆனா தண்ணி இல்லைனாலும் ஆண்டவர் தண்ணி இல்லாம விட்டுட்டாரு, வழியை காட்டுறாரு இல்லையா? வனாந்தரம் தண்ணி இல்ல, தண்ணியை காட்டுறாரு. செங்கடல் கடக்க முடியல, கர்த்தர் என்ன பண்ற, வழியை திறக்கிறாரு. இருக்கும் கர்த்தர் காண்பிக்கிற பாதை, கர்த்தர் ஒரு ரூட்டை போட்டுவார் நமக்கு. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, அவருடைய சித்தத்தின்படியா ஒரு ரூட்டை நமக்கு போட்டுவார். உன்னோட இந்த டெஸ்டினேஷன் இது, இதை நீ அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை வச்சிருவார். ஆனால் வச்ச ஆண்டவர் தான் நம்முடைய பாதைகளிலே அநேக தடைகள் வரும் பொழுது அந்த தடைகளுக்கும் அவர் என்ன பண்ண நம்ம கூட துணையா இருந்து நம்ம நடத்தினரா இருக்கிற பாதை யாரோடது? ஆண்டவரோடது தான். அந்த உயர்வையும் அவர் வச்சுட்டாரு. ஆனா அந்த உயர்வு வரும்போது கானானுக்கு ஆண்டவர் தான் கொண்டு போகிறார் ஜனங்களை. நான் அவர்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க போறேன்னு சொன்னவர் தான். ஆனா கானானுக்கு ஈஸியா கொண்டு போயிட்டாரா? கிடையாது. கானானுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள அவ்வளவு வனாந்தரம், அவ்வளவு அந்த வனாந்தரத்துல தடுமாறி குழந்தை குட்டிகளை வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்குங்க. அதுல எவ்வளவு எதிரிகள் இவங்களுக்கு. இடைப்பட்ட அந்த கானானை போய் சேர்றதுக்குள்ள எத்தனை எதிரிகளை சந்தித்தார்கள். இந்த சின்ன கூட்டத்து மேல எவ்வளவு ஒரு டார்கெட், எவ்வளவு ஒரு சூழ்நிலைகள்லாம் அங்க என்ன பண்ணுது, நடக்கிறது. அது மாத்திரமல்ல, தண்ணீருக்கு குறைபடுகிறார்கள், ஆகாரத்துக்கு குறைபடுகிறார்கள். ஆனால் குறைவு ஆண்டு விட்டுட்டாரா? நீங்க எப்படியாவது போராடி போய் சேர்ந்து, நான் உங்களுக்கு கானான வச்சுட்டேன், கானான்ல போய் சேர்றதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், முயற்சி பண்ண, நீங்க தான் சாப்பாடு தேடிக்கணும்னு விட்டாரா? இல்ல. வரும் சோதனைகள் வரும். ஆனா நமக்கு ஆண்டு வைத்திருக்கிற அந்த உயர்வு நிச்சயமாய் மேன்மையானது. இதை தடைகளை தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும், உயரத்துக்கு நம்ம போகணும். அதாவது சின்ன பசங்க விளையாடுறது பார்த்தீங்களா, கேம்ஸ் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த கேம்ஸ்லாம் அவங்க இந்த வீடியோ கேம்லாம் விளையாடுவாங்க, மொபைல்ல கேம் விளையாடிருப்பாங்க. அந்த விளையாடும் பொழுது அவங்க அந்த நன்மையை அடைகிறதுக்கு என்ன பண்றாங்க, எத்தனையோ சூழ்நிலைகள்லாம் என்ன பண்றாங்க, அதை என்ன பண்றாங்க, அதை தாண்டி தான் அவங்க போறாங்க. தாண்டி அந்த ஒரு கேமுக்கே என்ன பண்ணுது, அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. இப்ப இந்த வாழ்க்கைன்ற விளையாட்டுல எவ்வளவு கேம் இருக்கு, எவ்வளவு இருக்கு. வாழ்க்கைன்ற விளையாட்டுல எவ்வளவு தடைகள் இருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. நமக்கு என்ன சூழ்நிலை வரும் நம்ம நினைக்கிறோமா, இதெல்லாம் நம்ம எனக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோமா? கிடையாது. ஆனால் நமக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், என் தேவனின் ஒன்று தேவ சித்தத்துக்கு நம்முடைய வழிகளை நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆனால் நிச்சயமாய் நமக்கு வைத்திருக்கிற அந்த உயர்வு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு முன்பாக நாம்
ஜெபத்தில் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகாதபடி தெய்வ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இந்த சூழ்நிலை வருகிறதா, இது தெய்வ சித்தம், இது என் தேவனை நடத்துதல், தேவனை நடத்துகிறார். அப்ப நிச்சயமா இதை நான் என்ன பண்ணுவேன்? தாண்டுவேன். இவ்வளவு தாண்டிட்டோம்ல இல்லையா? எவ்வளவு சூழ்நிலைகளை தாண்டிட்டோம்ல, இதையா நம்மளால தாண்ட முடியாது? அப்படி நாம் நினைத்துக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையெல்லாம் தாண்ட எனக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு, எனக்கு இதையும் என்ன பண்ணுவாரு? தாண்ட உதவி செய்வார். ஒண்ணுதான், தெய்வ சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அப்ப ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொல்ற, என் தயவெல்லாம் உன் மேல இருக்கு. அல்லேலூயா. நாம நினைச்சிருக்கிறோம், நம்ம போராட்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு ஆண்டவருடைய தயவு நமக்கு இல்லை, ஆண்டவருடைய கிருபை நமக்கு இல்லை, ஆண்டவர் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய சித்தம் எல்லாத்துக்குமே நம்ம நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சித்தம் நமக்கு இல்லை. இதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் நம்ம மேல இல்லை, அதனாலதான் நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது. நிறைய வேலையில நாங்கள் ஊழியத்தின் பாதையில போராட்டங்கள் நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் இதெல்லாம் நினைப்போம், ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ, ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? எப்ப நாங்கள் ரொம்ப சித்தம் இல்லை எதுக்குன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் 4 படி தாண்டி போக செய்யும். அல்லேலூயா. இதைதான் நாங்கள் நிறைய தடவை பார்த்திருக்கோம். அப்ப நாம நம்முடைய சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போக, இந்த மோசேக்கு வர சோதனையா ஆண்டவர் தான் அழைச்சாரு, வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டாரு மோசே. ஆண்டவரே தயவு செஞ்சு என்ன அந்த பள்ளி எடுக்கிறாரு முடியல ஆண்டவர்கிட்ட, என்னால முடியாது, நான் வரமாட்டேன் ஆண்டவர் மோசே சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் விடுறதா இல்ல, இழுத்து பிடிச்சி காலரை பிடிச்சி கொண்டு போறாரு. கொண்டு போன மோசே எவ்வளவு ஸ்மூத்தா நடக்கும். வரமாட்டேன்னு சொன்னால் தானே, வரமாட்டேன்னு சொன்னவரை இழுத்து பிடிச்சி ஆண்டவர் தானே கொண்டு போறாரு. அப்ப அப்படிப்பட்ட மனுஷன் எவ்வளவு ஸ்மூத்தா நடக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மோசேயும் அவர் என்ன பண்றாரு? அவருக்கு வராத எதிர்ப்பு இல்லை, அவருக்கு வராத சோதனை இல்லை. கூட இருந்தவங்களே அவருக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. போத ஆண்டவரை என் ஜீவனை எடுத்துக்கணும், அந்த அளவுக்கு அவர் வேதனைகளை சந்திக்கிறார். ஆனாலும் எல்லாவற்றையும் கத்தனை பண்றாரு, தாண்டி போகும்படியா தான் சார் அழைச்சவர் தான். ஆண்டவர் அழைச்சவர் சித்தத்தின் படிதான். ஆனாலும் சூழ்நிலைகள் எதிராக வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கி போகக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நம்முடைய சித்தத்தின் படியாய் நம்மை நிச்சயமாய் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய தயவையெல்லாம் மேல நான் வச்சிருக்கேன். சித்தம் என்பதற்கு இன்னொரு பேர் என்ன? சித்தம் என்பதற்கு இன்னொரு பேரு தயவு. அல்லேலூயா. இந்த சித்தத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பண்றாரு, இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ அவருடைய தயவு எல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றாரு, என் தயவு எல்லாம் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உன் மேல நான் வச்சிருக்கேன். என் தயவு உன் மேல இருக்கு, உன் மேல தயவா இருக்குதான் என்னுடைய சித்தம். அப்ப நான் உன்னை என்ன பண்ணுவேன்? என் சித்தத்தின் படியால் உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, இந்த சித்தத்தை பிடித்துக்கொண்டு எவ்வளோ முயற்சி பண்ணி மோசே அந்த சித்தத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தாலும் கர்த்தர் அவரை கொண்டு போனார். அவரை வழிநடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ஜனங்களை கானானுக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றினார். ஆனால் இன்னொரு மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா யோனா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்களானால் இந்த யோனாவை குறித்து நமக்கு தெரியும். பொதுவாக சண்டே கிளாஸ்ல பசங்களுக்கு கதை சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க? யோனா கதையை எல்லா பசங்களுக்கும் எல்லா சண்டே கிளாஸுமே சொல்லுவாங்க. ஏன்னா யோனா கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மீன் யோனாவை விழுங்கினது, மீன் யோனாவை கக்கினது, இதெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ இந்த யோனாவை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? யோனா ஸ்டோரி என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. எடுத்து வாசிங்க. 1258 பக்கம். 1258 எடுத்து வாசிங்க சீக்கிரமா. 1058 எடுத்து வாசிங்க. 1058 சீக்கிரமா வாசிங்க. வாசிங்க. 1:14.
இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோனாவை கொண்டு ஒரு காரியத்தை என்ன பண்ணோம், அவனை எங்க கொண்டு போனோம், நினிவேக்கு கொண்டு போகணும். இங்கே நினிவேக்கு கொண்டு போக வேண்டிய யோனா தேவ சித்தத்தை இவர் மாற்றுகிறார். அதை சொன்னேன் ஏற்கனவே, தேவன் நம்ம மேல ஒரு சித்தம் வைத்திருப்பார். அந்த சித்தத்தை நம்ம மாற்றினால் அவர் என்ன பண்ணுவார், எப்படி இருந்தாலும் அவர் அந்த சித்தத்தை அவர் செயல்படுத்திடுவார். இல்லைன்னா அவருடைய சித்தத்தை உதாசீனப்படுத்தி விட்டு செல்லும்போது அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும், கடல்ல தூக்கி போடுற ஒரு நிலைமையா மாறும் இல்லையா. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்ன யோனா எங்க போறாரு, அந்த ஜனங்க ரொம்ப மோசமானவங்க, என்னால அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் தர்ஷீஸ்க்கு போகிற கப்பலிலே ஏறிட்டார். தர்ஷீஸ் போற டைரக்ஷன் வேற, நினிவே போற டைரக்ஷன் வேற. ஆனால் இந்த தர்ஷீஸ்க்கு போற அந்த கப்பல்ல அவர் ஏறினாலும் கர்த்தர் அவர் மீது வைத்த சித்தம் எங்க, நினிவேக்கு. இவர் என்னதான் அந்த கப்பல்ல ஏறினாலும் அங்க இன்னொரு கப்பலை கடலுக்குள்ள வச்சிருந்தார். யாரு, அந்த திமிங்கலம் என்ற ஒரு கப்பல் என்ன பண்ணிருக்கிறாரு, கடலுக்குள்ள ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ இது நிமித்தமாய், சித்தத்தை மாற்றின யோனாவின் நிமித்தமாய் அந்த கப்பலுக்கு என்ன வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. கப்பலுக்குள் இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணல, சித்தத்தை மாத்திரம் என்ன பண்ணல, மாற்றவில்லை. அங்க என்ன நடக்குது, இவனை தூக்கி என்ன பண்றாங்க, அந்த கப்பல் அந்த சேதப்படுகிறது நிமித்தமாய், புயல் அடிக்கிறது நிமித்தமாய் யோனாவே சொல்ற, இந்த காரியம் வந்ததே என்னாலதான், நான் தேவ சித்தத்தை மாற்றி விட்டு வந்த மனுஷன், அதனாலதான் இந்த காரியம் நடந்தது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்ன தூக்கி நீங்க கடல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம நிமித்தமாகவே இந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணுது, உண்டாகிறதா இருக்கிறது. அப்போ அவளை தூக்கி என்ன பண்ணாங்க, கடல்ல போட்டதும் அந்த பிரச்சனை கப்பலுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனால் இந்த 3 நாட்களும் அவன் எங்க இருக்க வேண்டியதா இருந்தது, திமிங்கலத்தினுடைய வயிற்றிலே, மீனினுடைய வயிற்றிலே 3 நாட்களும் அவன் இருக்கிறான். மீன் வயிறுன்னு நார்மலா நம்ம மீனை, ஒரு சின்ன மீனை கிளீன் பண்ணாலுமே தெரியும் அதோட வாசனை இல்லையா. இவ்வளோ பெரிய திமிங்கல வயிற்றுல 3 நாள் இருக்கணும்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அதனுடைய அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கெமிக்கல், ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஷீல்டை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. திமிங்கலத்துடைய வயிற்றிலும் யோனாவுக்கு சுவாசிக்கிறதற்கு காற்றை வைத்திருந்தார், நல்ல ஒரு சூழ்நிலையை வைத்திருந்தார். தேவன் தம் சித்தத்தை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் திமிங்கலத்துடைய வயிற்றிலே இருந்தா கூட கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அந்த திமிங்கலத்துடைய வயிறு எப்படி இருந்திருக்கும், ஆனால் அதற்குள்ளே கர்த்தர் ஒரு ஷீல்ட் ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த 3 நாட்களும் அவனை பாதுகாத்தார். இப்ப தேவ சித்தத்தை வைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு நெருக்கடிகள் வரும், அவர் சித்தத்தை உதறிட்டு போனா கூட பாதுகாக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கிருபை. நம்ம அவர் சித்தம் வச்சுட்டாரு, கவலைப்படாதீங்க. நாமளே உடைய சித்தத்தை ஏசப்பா என்னால முடியல நம்ம உதறின கூட அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன் அவர். நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். என்ன சூழ்நிலை வரட்டும், என்ன சத்துரு சதி பண்ணட்டும், என்ன நிலைமை வரட்டும், என் மீது சித்தம் வைத்திருக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒன்னே பண்ணதான், என் தேவன் என் மீது சித்தம் வைத்து விட்டார். 1000 தடைகள் வரட்டும், 1000 பிரச்சனைகள் வரட்டும், 1000 போராட்டங்கள் வரட்டும், ஆனால் என் மீது வைத்திருக்கிற என் தேவனுடைய சித்தம் பெரியது. ஹல்லேலூயா. நானே அந்த சித்தத்தை உதறிவிட்டு போக நினைச்சா கூட என் ஆண்டவர் என்னை விட மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கென்று வைத்திருக்கிற அந்த சித்தத்தை அவர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆண்டவர் அந்த மீனின் வயிற்றில கூட அவனை பாதுகாத்து அவர் சித்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருந்தார். தேவ சித்தம் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளை நாம் எந்த சூழ்நிலையிலுமே நாம் கலங்க வேண்டாம். நான் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேனா, தேவனுடைய சித்தம் எனக்கு எப்படியா இருக்கும் என்று கலங்க வேண்டாம். நிச்சயமாய் தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சித்தத்தை நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது மீன் வயிறா இருந்தாலும் சரி, அது பாதாளமா இருந்தாலும் சரி, அது நெருக்கடியா இருந்தாலும் சரி, அது மரண இருளா இருந்தா கூட சரி. ஹல்லேலூயா. தேவன் தம் சித்தத்தை வைத்திருக்க தம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாய் அவர் காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 135:6 நாம் வாசிக்கிறோம். 135:6 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 135:6.
நமக்கு சித்தமானதை எல்லாம் அவர் செய்கிறார். அல்லேலூயா. வானமா இருந்தாலும் சரி, பூமியா இருந்தாலும் சரி, சமுத்திரத்தின் ஆழமா இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே அவராலே முடியும் என்பதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறபடினாலே நாம் எந்த சூழ்நிலையில இதை கடப்பேனா, இதை தாண்டுவேனா, இதை செய்வேனா நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. வானமா இருந்தாலும் சரி, வானத்திலையும் அவரால் செய்ய முடியும், பூமியிலும் அவரால் செய்ய முடியும், சமுத்திரத்தின் ஆழத்திலும் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலுமே அவரால் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆமென். இதனால ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 53:10 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53:10. ஏசாயா 53:10. அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யார் அவரு? யாரு? இயேசு கிறிஸ்து. இல்லையா? யாரை நொறுக்க சித்தமானாரு? இயேசு கிறிஸ்து. ஏசப்பா கூட விட்டு வைக்கலாம் ஆண்டவர். இல்லையா? அவர் என்ன செய்கிறார்? நொறுக்க சித்தமானார். யாருக்காக நொறுக்க சித்தமானார்? நமக்காக. நமக்காக அவரை நொறுக்க என்ன பண்ணாரா? சித்தமானார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்பது நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ பெரிய காரியங்களுக்கு. இந்த நொறுக்குதல் எதற்காக தெரியுமா? இந்த சித்தம் எதற்காக தெரியுமா? நம்மை உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. நமக்கெல்லாம் நல்ல சித்தம் வச்சிருந்த ஆண்டவர் நம்முடைய சொந்த குமாரனுக்கு அவர் வச்சிருந்த சித்தம் என்ன தெரியுமா? என்னது? நொறுக்குறது. நம்முடைய சொந்த குமாரனுக்கு ஆண்டவர் வச்சிருந்த சித்தம் நொறுக்க சித்தம். நமக்கு நன்மைகளை செய்கிறதற்காக ஆண்டவர் சித்தம் வைத்து, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக ஆண்டவர் சித்தம் வைத்து, நம்மை நடத்தும் போது நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும். இல்லையா? அந்த நன்மைகளை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர் பிறக்க வைத்ததே எதுக்குதான்? பிறக்க அவருடைய சித்தம் வச்சு, அவர் பிறக்க சித்தம் வச்சதே எதுக்குதான்? அவரை நொறுக்கிறதுக்கு தான். அவரோட டார்கெட் நமக்கெல்லாம் காணான்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர் பூமியிலே மனுஷனாய் படைத்ததின் சித்தமே அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்க வேண்டும், அவர் அவமானப்பட வேண்டும், அவர் காரி உமிழப்பட வேண்டும், அவர் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட வேண்டும். அவர் பிறந்த நோக்கமே என்னது? நொறுக்கதான். அவரை நொறுக்க சித்தமாகி தான் ஆண்டவர் படைச்சார். ஆனா நம்மளெல்லாம் எதற்கு சித்தமாகி படைச்சார் தெரியுமா? நம்மளெல்லாம் எதுக்கு சித்தமாகி படைச்சா? யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. நம்மளெல்லாம் எந்த சித்தத்துல ஆண்டவர் படைச்சா சொல்லுங்க. ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த மாத்திரம் நாம் அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. நாம அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மை உண்டாக்கினார். இதை சுதந்தரிக்கிறதற்கு தான் யார் நொறுக்க சித்தமானாரு? நொறுக்கிறதுக்கு தான். இப்படி இருக்கும்போது அப்ப நாமெல்லாம் எவ்வளவு மேன்மையானவங்கல்ல. அவ்வளவு பெரிய தேவனையே, அவ்வளவு பெரிய தெய்வத்தை அவர் நொறுக்கிறதுக்கு தான் சித்தமாக்கினார். ஆனால் நம்மை உயர்த்துவதற்கு அவர் சித்தமாக்கினார். அல்லேலூயா. நம்மை படைத்ததற்கு, நம்மை நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ வைக்கிறதுக்காக. ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் படைக்க வைத்தது எதற்காக? அவரை நொறுக்குவதற்கு சித்தமாக்கி. இப்ப நாம இதை நினைக்கும் போது, ஆண்டவரை நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, என் மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கீங்க. நான் அடைக்கப்பட்ட நோக்கம் நான் எப்படியா இருக்கணும்? நான் மேன்மையா இருக்க வேண்டும், நான் மேன்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணீங்க? நீங்க நொறுக்குவதற்கு சித்தமாக்கி நீங்க நடத்துனீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இங்கே மார்க்ல நாம் வாசிக்கிறோம், 14ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது 36ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு தெரியும், அவர் வளர ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருக்கு தெரியும், நான் 33 வயசுல நான் என்ன பண்ண போறேன்? மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறேன்.
33 வயசு எனக்கு வரப்போகுது, நெருங்கும் போது எனக்கு என்ன வரப்போகுது? எனக்கு சாதாரணமான மரணம் அல்ல. ஒரு மனுஷன் எப்ப சாவறான்னு தெரியலனா கூட சந்தோஷமா வாழ்ந்துருவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசு கிறிஸ்து 100% யாரா இருக்கிறாரு? பூமியில 100% மனுஷன். அவருக்கு அப்பப்போ யார் வந்து உதவி செய்வார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறார். ஆனாலும் அவர் மாம்சத்திலே 100% என்ன பண்றாரு? மனுஷனா இருக்கிறார். இப்போ இந்த மனுஷனா இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஒரு மனுஷன் எப்போ மரிக்க போறான்னு தெரியலன்னா அவன் சந்தோஷமா வாழ்ந்துருவான். ஆனா எப்போ மரிக்க போறான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த நாள் நெருங்குதுன்னா எப்படி இருக்கும்? அதுலயே என்ன பண்ணிடுவான்? முன்னாடியே செத்துருவான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுவும் சாதாரணமான மரணம் இல்லை. நீ படுத்தா தூங்குனா செத்து போயிடும்னா பரவாயில்ல. எப்படிப்பட்ட மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது? எப்படிப்பட்டது? அவரை அடித்து உதைத்து நொறுக்கி தோலை பிச்சு அவரை என்னவெல்லாம் அவமானப்படுத்தணும் எல்லாம் பண்ணி அவரை சிலுவைக்கு கொண்டு போய் அங்கே அவரை ஆணி அடித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருக்கு நியமிக்கப்பட்டது. இது யாருக்கு தெரியும்? அவருக்கே தெரியும். இப்போ இந்த வயசுலதான் சாக போறோன்றதும் அவருக்கு தெரியும். இப்ப இந்த நாட்களை அவர் நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களை நெருங்கி கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சீஷரிடத்துல அது முன்கூட்டியே சொல்லவும் சொல்லிட்டார். இப்போ அந்த நாட்கள் நெருங்கி சில மணி நேரங்கள் மாத்திரக்குள்ள, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த டைம்க்கு இப்போ வந்துட்டார். யோசிச்சு பாருங்களேன். அந்த டைம் இப்போ அவருக்கு முன்கூட்டியே நியமிக்கப்பட்ட நேரம் இப்போ வந்துடுச்சு. எப்படி இருக்கும்? இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். மார்க் 14:36 வாசிங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். ஆகிலும் உம் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுள் என்றார். இந்த நேரம் என்னது? அவர் இந்த நேரம் தான் ஜெபிக்கிறார். என்னது? அவருக்கு அந்த டைம் நெருங்கிடுச்சு. அவர் வருஷ கணக்காய் பார்த்து கொண்டிருந்த அந்த நாள், மாத கணக்கென்று பார்த்து கொண்டிருந்த நாள், வார கணக்கென்று பார்த்து கொண்டிருந்த நாள், நாள் கணக்கென்று பார்த்து கொண்டிருந்த நாள் இப்ப என்ன ஆயிடுச்சு? மணிக்கணக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் சில நிமிஷங்கள்ல நடக்க போகுது. அப்ப எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? எப்படி இருந்திருக்கு? அப்பதான் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை செய்கிறார். என்னன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இங்க எப்படி அவர் எவ்வளவு இதுவா, எவ்வளவு ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தயவா கேட்கிறார், எவ்வளவு நைஸா கேட்கிறார் பாருங்க. ஒருவேளை உங்களால அப்படி செய்ய முடியும்னா, உங்களால எல்லாம் முடியுமே, உங்களால எல்லாம் உம்மாலே கூடுனா, இந்த வார்த்தை எப்படி நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் எப்படி சொல்றாருன்னா, என்ன இந்த அவமானங்கள் இல்லாம, இந்த வேதனைகள் இல்லாம, இந்த பாடுகள் இல்லாம இந்த ஜனங்களை நீங்க பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்னா உங்களால என்ன பண்ண முடியும்? எல்லாமே முடியும். உங்களால எல்லாமே கூட இல்ல, உங்களால என்ன சிலுவையில கொண்டு போகாம இதை செய்யறதுக்கும் உங்களால முடியும். எல்லாம் இப்போ 100% ஒரு சாதாரண ஒரு மனுஷனா அங்க நிற்கிறார். வலி, வேதனை, பாடு எல்லாமே நிறைஞ்ச ஒரு மனுஷனா இந்த ஜபத்தை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ரத்தத்தின் அதோடைய வியர்வை என்ன பண்ணுதா? ரத்தத்தின் பெருந்துளிகளா வெளியே வந்துச்சுன்னா அது என்னது? அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரெஸ், அந்த அளவுக்கு அவருக்கு பயம், அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர். அந்த ப்ரெஷரோட உச்சம் தான் அந்த ரத்தத்தின் பெருந்துளி என்ன பண்ணுச்சா? வியர்வையாய் அந்த வியர்வை துவாரத்துல என்ன வருது? ரத்தம் வருது. யோசிச்சு பாருங்க. வியர்வை வர வேண்டிய இடத்துல ரத்தம் வருது. அப்ப அந்த ரத்த நாளங்கள், அந்த நரம்பு வெடிச்சு அவருக்கு என்ன பண்ணுது? அந்த வியர்வை வடிகிற அந்த இடத்துல ரத்தம் வடிகிறது. எவ்வளவு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாருங்க, எவ்வளவு வேதனையில உச்சத்துல இருந்து பாருங்க. அதுதான் சொல்றாரு, ஆண்டவரே, அப்பா பிதாவே, உங்களால எல்லாம் கூடும். எனக்கு இந்த சூழ்நிலை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க என்ன பண்ணுங்க? இந்த பாத்திரம் இடத்திலிருந்து எடுத்து போடும். உங்களால முடியும்னா என்ன பண்ணிடுங்க? எனக்கு இந்த சூழ்நிலை, அந்த செகண்ட், சில நிமிஷங்கள் இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும்போது சரி வரும்போது பார்த்துக்கலாம்னு இருந்தவரு இப்ப நெருங்கிட்ட பிறகு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? இந்த சித்தத்தை நீங்க செய்ய முடியும்னா செய்யுங்க. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆனாலும் என்னது?
முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ ஆண்டவர் எந்த ஒரு நிலைமையில இருந்திருக்கிறார் பாருங்க. நாம நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு சில போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம புலம்புறோம், கதறோம், வேதனைப்படுறோம், ஆண்டவர் ஏன் இப்படி இருக்கிறான்றோம். ஆனால் அவர் தன்னுடைய குமாரனையே, அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் பிதா, அவருடைய மகிமை தான். ஆனாலும் அவர் என்ன பண்றார், தன்னையே அப்படியா விட்டு கொடுக்கிறதற்கு அவர் சித்தம் வைக்கிறான்னு சொன்னார். நம்ம வாழறதுக்கு தானே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்துக்கு என்னுடைய சூழ்நிலை நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் அப்படி நொறுக்க சித்தம் வைத்தார். நிச்சயமாய் நம்மை அதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி ஒரு நாள் அவர் நம்மை சோதிக்க மாட்டார். அந்த தைரியம் நமக்கு வேண்டும். திராணிக்கு மிஞ்சி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுமா, வேதனைக்கு அனுமதிக்க மாட்டார். அப்ப நாம் அந்த தைரியத்தோடு கூட இருக்கும். தேவனுடைய சித்தம் எனக்கு நிச்சயமா எப்படியா இருக்கும், நன்மையா இருக்கும் என்று சொல்லி நாம் அந்த விசுவாசத்தோடு இருப்போம். அப்படி செய்கிறவனை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 7:21 நாம் வாசிக்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்ப தெய்வ பிள்ளைகளை நாம ஒண்ணுதான், நம்முடைய வாழ்க்கையில வருகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் உங்க சித்தத்துக்கு நான் கொடுக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்ற, பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எங்க பிரவேசிப்பா, தேவனுடைய ராஜ்யத்தில். எப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது சொல்லும் பொழுது, நாம் தேவ சித்தத்தை மாற்றாதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தத்தின்படியாய் நாம் நடப்போம். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம். நிச்சயமாய் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நம்மை விட்டு கொடுத்து நாம் கடந்து போகும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்கிறாரா, எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம கடந்து போகிற பாதையில அந்த சித்தத்தை அடைகிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில வருகிற கற்கள், முட்கள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் என் ஆண்டோடைய கரத்துல நான் அதை கொடுத்துட்டேன். நிச்சயமாய் ஆண்டவர் பண்ணுவார். நம்மள நிச்சயமாய் நம்ம நேர்த்தியான ஒரு பாதையிலே அவர் நடத்த வல்லவராய் இருக்கார். அதனால ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். யோவான் 1:12-13 நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நல்லா கவனிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இங்க இருக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாரு யாரு, நாம தேவனுடைய பிள்ளைகள். நம்ம சோக்கு பிறந்தவங்க இல்ல. எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்ப நம்ம யாரா இருக்கோம், ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்ப நாம இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷிக்கு இல்ல, நாம் யாருக்கு பிறந்தவர்களா இருக்கிறோம், தேவனாலே பிறந்தவர்கள். ஒரு மனுஷனுக்கு பிறந்தா அந்த மனுஷன் டேக் கேர் பண்ணிக்கலாம், தேவனுக்கு பிறந்தா யார் டேக் கேர் பண்ணிக்குவா? ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு பிறந்த அவர் டேக் கேர் பண்ணிக்குவானா? யாராவது நம்ம தொட முடியுமா? யாராவது நமக்கு சேதம் உண்டாக்க முடியுமா? எந்த சூழ்நிலையும் நம்ம மேற்கொள்ள முடியுமா? கிடையாது. இங்க அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன இருக்கா, நமக்கு அத்தாரிட்டி, நமக்கு அந்த பவர் இருக்கு, நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. நான் யாரு? நான் தேவ பிள்ளை. நான் மனுஷனுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன்? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்ப அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் யாராலே பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் யாரால் பிறந்தவர்கள்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாரால் பிறந்தவர்கள்?
தேவனால் பிறந்தவர்கள். நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறபடினாலே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு காரியமும் வாய்க்கவே வாய்க்காது. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவரை யாராவது தொட முடியுமா? தேவனால் பிறந்தவருக்கு யாராவது சதி செய்ய முடியுமா? சதி செஞ்சா அந்த வழியில் அவங்க தான் ஆக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நாம் அதெல்லாம் தாண்டி நிச்சயமாய் நாம் வெற்றி கொடியை நாட்டுவோம். ஹல்லேலூயா. ஒரு தீங்க ஒரு வலையை விரிச்சு அதில் நாம் விழுவோம் நினைக்கும் போது நாம் அதை தாண்டி போகிறது என்னத்துக்கு? இன்னொரு மேன்மைக்கு தான். ஹல்லேலூயா. இதை நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நாம் தேவனுடைய சித்தத்தின்படியாய் பிறந்தவர்கள், நாம் தேவனால் பிறந்தவர்கள், நமக்கு எந்த ஒரு தீங்கு வராது. நாம் தேவ சித்தத்தின்படியாய் பிறந்தவர்களாக இருக்கப்பட்டனால தேவன் நம் மீது வைத்திருக்கிற சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மேன்மையான. சத்தமா சொல்லுங்க. மேன்மையானது நம்ம சவுண்டா சொல்லணும். ஹல்லேலூயா. நான் தேவ சித்தத்தின்படியாய் பிறந்தவள். தேவன் என் மேல் வைத்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மேன்மையானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தேவ சித்தத்தின்படியாய் பிறந்திருக்கிறேன். தேவன் என்னை மேன்மையாய் வைக்கப்படுற விசுவாசத்தோடு கூட இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உலகமும் அதனுடைய இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள் எல்லாமே என்ன பண்ணிடும்? ஒழிந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் தான், நாம் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாம் தேவ சித்தத்தின்படியாய் செய்கிறவர்கள், நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். கொஞ்சம் தேவ சித்தத்தின்படியாய் நான் நடக்கும் பொழுது எனக்கு இந்த சூழ்நிலை வருது, இந்த நெருக்கடி வருது, இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் டெம்பரவரி தான். அதற்கு உதவியா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? செய்வார். நான் இந்த மெசேஜினுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல, கானானுக்கு வழி நடத்தின கர்த்தர் தான் கானானுக்கு செல்லுகிற வழியிலே அநேக இடர்பாடுகளையும் அனுமதித்தார். ஆனா அதுலயே அவங்க வச்சுட்டாரா? அது எல்லாம் மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார்ல. ஆனா அவங்க சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனையுமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது. இந்த ஜனங்கள் யார் என்பதை உலகத்திற்கு தெரிய வைத்தது. அப்போ ஒண்ணுதான், நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மை உயர்த்தும். விசுவாசிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஒண்ணுதான், தேவனுடைய சித்தத்தின்படியாய் நான் நடக்கிறவன். மாம்சமும் உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான். ஹல்லேலூயா. நான் என்றைக்கு தேவ சித்தத்தின்படியாய் செய்து நான் நிலைத்திருப்பேன் என்று விசுவாசிப்போம். இந்த செய்தியின் துவக்கத்திலே நாம் பார்த்தபடி ஒரு குஷ்டரோகி தன்னுடைய வியாதியின் அந்த கொடூரம் நீங்குகிறதற்கு அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வேதனை, வியாதியின் கொடூரம், அது இருக்கிற வியாதியிலே கொடூரமான வியாதியாய் பார்க்கப்பட்டது அந்த வியாதி. அதுக்கே அவன் தேவ சித்தத்துக்கு முன்வைத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த போராட்டமா இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் நம் மீது ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நம்ம பிரச்சனையிலே அமர்ந்து போகிறது அவர் சித்தம் அல்ல. நம் போராட்டத்திலே இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. நம் வியாதியிலே இருக்கிறது அவர் சித்தம் அல்ல. நம் வேதனையில இருக்கிறது அவர் சித்தம் அல்ல. எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொண்டு வருகிறதே தேவ சித்தமாயிருக்கிறது. தேவன் நம் மீது வைத்த அந்த சித்தம் அது மேன்மையானது, அது மகிமையானது, அது உயர்வானது, அது நன்மையானது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தையின் படியாய், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்கள் மீது ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் என்ன போராட்டம் வந்தாலும் ஒண்ணுதான் நீங்க நினைங்க, நான் இந்த போராட்டத்திலிருந்து நான் வெளியே வருவேன், நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன். என்னை எவ்வளவு நிந்தைக்குள்ளாக்குகிற போராட்டமா இருந்தாலும் சரி, இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி எப்படிப்பட்ட போராட்டம், அது எப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஒரு புறக்கணிக்கப்படுகிற ஒரு வேதனை, புறக்கணிக்கப்படுகிற ஒரு வியாதி இல்லையா? இந்த குஷ்டரோகம் என்பது எப்படிப்பட்ட ஒரு வியாதி? புறக்கணிக்கப்படுகிற ஒரு வியாதி, அவமானத்துக்குள்ளான ஒரு வியாதி, ஊரின் எல்லையை விட்டே என்ன பண்ணுது, துரத்துகிற ஒரு வியாதி. ஆனாலும் அதிலும் அவன் ஒன்னே ஒண்ணுதான் வச்சான், என் தேவ சித்தம் என் மீது இருக்கிறது.
ஹல்லேலூயா. என் தேவனுடைய சித்தம் என் மீது இருக்கிறது. என் தேவன் என்ன பண்ணுவார்? இந்த அவமானத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த வியாதியிலிருந்து என் தேவன் என்னை வெளியே கொண்டு வருவார். அவர் என் மீது சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாம விசுவாசிப்போம். என் ஆண்டவர் இந்த போராட்டத்திலிருந்தெல்லாம் நிச்சயமா வெளியே கொண்டு வர சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சித்தத்தை நிச்சயமா என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்னை இந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒரு நிம்மதி வைத்திருக்கிற சித்தம் நிச்சயமாக மகிமையானது. அந்த சித்தத்தின்படியாய் நம்மை நடத்துவார். நிச்சயமாகவே நாம் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக அவர் நம்ம எல்லா நிந்தைக்கும் நம்மை விலக்கி அவர் மேன்மைப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் வழியாய் நடத்துவார். நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.